ஹலோ ஆல் வெல்கம் டு புவிஸ் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் பூச்சே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் இந்த டே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பூச்செல்லாம் பண்ணும்போது இந்த சாம்பிராணி போடுவோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சாம்பிராணி போட்டாலே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அப்படியே சாமிக்கு பூ பறிக்கலான்னு மாடி தோட்டத்துக்கு போயிருந்தேன். ஸோ நம்ம மாடி தோட்டம் என்றைக்குமே நம்மள ஏமாத்துனதே இல்லை. கை நிறைய ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ மழை வந்துட்டே இருக்கிறதுனால பூவெல்லாம் காஞ்சி கொட்டி நான் மேலே போகவே இல்லை, பறிக்கவே இல்லை. சாமிக்கு மட்டும் கொஞ்சம் பூ கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு வச்சுட்டேன். அப்படியே உருளியும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். உருளி ரெடி பண்ணுறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் பூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நம்ம துளசி மாடத்துக்கு விளக்கும் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டோம். துளசி செடி கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்காங்க. மேபி 1 வீக்காக மழை வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக சாரல் அடித்து தண்ணி ஓவர் ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாடி போனால் நம்ம மனசே வலிக்குது. துளசிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ உள்ளே வந்து விளக்கேற்றிக்கலாம். இன்றைக்கி அபிஷேகம்லாம் பெருசாக பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக பூஜை முடிச்சிட்டேன். தீபத்தூப ஆராதனைலாம் காமிச்சு பழம் பூ வெத்தலை பாக்கெலாம் வச்சு படைச்சி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரன்டா அந்த மாதிரி. பூஜைன்னு வந்துட்டா நமக்கு பசிக்கவே பசிக்காது. பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் டிங்குன்னு ஒரு மணி அடிக்குது வயிற்றுக்குள்ளே, இன்னும் நீ சாப்பிடல அப்படி சொல்லி. ஓகே, அன்டைம் ஆயிடுச்சு, எங்கே சாப்பிட்றது? சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அன்டைம்லாம். நமக்கெலாம் வந்து டீக்கெலாம் நோ டைம். எந்த டைமில் கொடுத்தாலும் டீ குடிச்சிருவோம். ஸோ நமக்கு பிடிச்ச ஸ்ட்ராங்காக சூப்பராக ஒரு டீ போட்டு ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டே குடிச்சு முடிச்சாச்சு. டுடே மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கெலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்ததா இல்லை ரொம்ப போர் அடிச்சுதான்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பிடிக்கலனா கூட லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.